நீங்க பிசிக்கலா மணி சேவ் பண்றீங்க. அதே உங்க ஃப்ரெண்ட் டிஃபரண்ட் அசெட், ஸ்டாக்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஜஸ்ட் இமேஜின் ஆஃப்டர் 5 இயர்ஸ் யார்கிட்ட அதிகமா மணி இருக்கும்? இதுதான் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங்கோட டிஃபரன்ஸ். சேவிங்ஸ்னா மணிய சேஃபா வச்சுக்கிறது. யூசுவலி பேங்க் அக்கவுண்ட், எஃப்டி, கேஷ். ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஆனா growth-ம் அதை விட கம்மி. இன்வெஸ்டிங்னா மணியை grow பண்ண யூஸ் பண்றது. எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு. ஷார்ட் டேர்ம்ல ரிஸ்க் இருக்கும், ஆனால் லாங் டேர்ம்ல நல்ல வெல்த் பில்ட் ஆகும். சிம்பிளா சொல்லணும்னா சேவிங்ஸ் மணியை ப்ரொடெக்ட் பண்ணும், இன்வெஸ்டிங் மணியை க்ரோ பண்ணும். ரெண்டும் முக்கியம். ஆனா இன்வெஸ்டிங் இல்லைன்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியாது. எமர்ஜென்சிக்கு சேவிங்ஸ் வேணும், ஃபியூச்சர் வெல்த்துக்கு இன்வெஸ்டிங் வேணும். ஸ்மார்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் பில்ட் பண்ணுவாங்க, அப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கேஷ் மட்டும் சேவ் பண்ணாம ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ண கூட கத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாசிவ் இன்கம்னா என்னன்னு பார்ப்போம்.